ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல தமிழ் வார்த்தைகளும் ஹிந்தி வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வார்த்தையினுடைய கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். 50 வார்த்தைகள் அப்படி பார்க்க போறோம். ஏற்கனவே 2 பார்ட் வந்து வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்னுடைய லிங்கை வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடுறேன். இல்லைன்னா நீங்க சேனலோடைய பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல நீங்க பார்க்கலாம். அதாவது ரிசம்பிளிங் தமிழ் ஹிந்தி வேர்ட்ஸ்னு அந்த டாபிக்குள்ளேயும் போய் அந்த 2 வீடியோஸை பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாக்குறீங்க விவரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, டீடைல்ஸ். அதுக்கு ஹிந்தி வார்த்தை பாக்குறீங்க விவரன். விவரன். அதே படித்தல் அப்படிங்கிற அந்த வினைச்சொலுக்கு ஹிந்தி வார்த்தை பாருங்க பத்னா. பத்னா. சங்கீதம் இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து பாருங்க ஹிந்தியில சங்கீத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம நாடகம் அப்படின்னு சொல்றோம், அவங்க நாட்டக் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஜப்தி. ஜப்தி பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பொருளை இல்ல பணத்தை வந்து ஜப்தி பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து பாங்க ஜப்த் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. இன்ஃபேக்ட் இது ஹிந்தி வார்த்தை தான், அங்கிருந்து தான் தமிழ் வார்த்தை இதை மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, லைஃப். ஜீவன் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையும் நம்ம அங்கேயே பார்க்கிறோம். ஜீவராசி அப்படின்னு சொல்றோம் கிரியேச்சர்ஸ். ஜீவ் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை அதுக்கு இருக்கு. ஸோ நம்ம ஜீவராசின்னு சொல்றோம், அங்க ஜீவ்னு வருது. அதே ஜீவிதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ ஆடு ஜீவிதம் அப்படின்னு கூட படம் வந்துச்சு இல்லையா, அதாவது அந்த கெரியர், லைவ்லிஹுட், வாழ்வாதாரம்னு சொல்றோம் ஜீவிதம். ஜீவிகா அப்படின்னு ஹிந்தி வார்த்தையை நீங்க பாக்குறீங்க. ஓகே. அதே ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சர்ப்ரைஸ. ஹிந்தியில பாங்க அதுக்குண்டான வார்த்தை ஆச்சரிய அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆச்சரிய. அது யாத்திரைய வந்து அவங்க யாத்ரா அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பம் பாருங்க, அங்க வந்து ஹிந்தியில கர்ப்பவஸ்தா அப்படின்னு வந்துருச்சு. கர்ப்பவஸ்தா. ஓகே. அதே கர்ப்பிணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பிரெக்னன்ட் விமன், அங்க கர்ப்பவதி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கர்ப்பவதி. பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீரமான கரேஜியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, தைரியத்தை வந்து பராக்கிரம் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. அதே சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பவரை, அதே பாங்க சக்தி அப்படின்னு அங்கேயும் வந்துருச்சு. அதிகாரி அப்படின்னு ஆபீசரை சொல்றோம், அங்கேயும் பாருங்க அதிகாரி அப்படின்னு அவங்களும் ஹிந்தி பீப்புளும் சொல்றாங்க. வருடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாருங்க வர்ஷ் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை பார்க்கிறோம். ஆக்சுவலா வந்து சால் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் பிரபலமான வார்த்தை. அந்த ஹிந்தி வார்த்தை பாருங்க இயர் மீன் பண்ணும். வர்ஷ் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க சொல்லலாம். அதே சாதி அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம், அங்க ஜாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க கம்மி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, கம்மினா கொஞ்சம் கம்மி, அந்த கம்மி பாருங்க அங்கேயும் கம் அப்படின்னே வந்துருச்சு ஹிந்தியில கம். அதே கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெடியூஸ் பண்ணு, வால்யூம் ரெடியூஸ் பண்ணு, அப்ப கம் கரோ அப்படின்னு நீங்க அதை சொல்லிக்கலாம் ஹிந்தியில. அதே துச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப சீப்பு, துச்சம், துச்சமா நினைக்கிறோம், அது பாருங்க துச் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை நம்ம அங்க பார்க்கிறோம். விசித்திரமான அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்டா ஹிந்தியில பாருங்க விசித்திர அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதை வியர்ட், ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. ஓகே. அதே மாமூல் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதே மாமூலி அப்படின்னு ஹிந்தி வார்த்தையை பார்த்துறோம். மாமூலான விஷயங்க, சின்ன விஷயங்க, சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மாமூலி அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. இதுவும் பாருங்க மாமூலி அந்த ஹிந்தி வார்த்தை, அங்கிருந்து தான் நம்ம மாமூலுங்கிற வார்த்தையை பேசி பழகிருக்கோங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது சௌபாகியம் அப்படின்னு சொல்றோம். சௌபாகிய, லக்கி உண்டான வார்த்தை பாங்க சௌபாகிய அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை பார்க்கிறோம். குரு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவும் பாங்க குரு, குருஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க மென்டரை. அதே தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தானம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து தான் அப்படின்னு வந்துருச்சு. அந்த சேரிட்டியை மீன் பண்றோம். தேசம், அங்க பாருங்க தேஷ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். தார்மீக கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி, எத்திக்கலான அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்ல பியோர் அந்த மாதிரி நீங்க மீன் பண்ணலாம். தார்மீக கடமை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தார்மிக் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை பாக்குறீங்க, தார்மிக். அடுத்தது நிரந்தரம் அப்படிங்கிற நம்ம தமிழ் வார்த்தைக்கு ஈக்குவலண்டா ஹிந்தி வார்த்தை பாங்க நிரந்தர்த்தா அப்படின்னு முடிஞ்சிருச்சு, நிரந்தர்த்தா. அடுத்தது கிரகம் இருக்கு இல்லையா, கிரகங்கள், பிளானட்ஸ். பாங்க கிரகம்னு சிங்குலரா பார்க்கும்போது அங்க கிரக அப்படின்னு வந்துருச்சு, கிரக் கிரக் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே சங்கடம் அப்படின்னு நம்ம சொல்றது அங்க சங்கட் அப்படின்னு சொல்றாங்க, பிரச்சனை, குழப்பம் அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். சங்கடம், சங்கட். மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மைண்டை வந்து மனம்னு சொல்லுவோம், அது வந்து பாருங்க மண் அப்படின்னு
நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்ல கூட மனதின் குரல்னு நம்ம சொல்லுவோம். அங்க மன் கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இத. ஓகே. அது இப்போ மூலம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை வச்சிருக்கோம். அது மூலப்பத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரிஜினல் டாக்குமெண்ட். அங்க தான் வந்து அந்த மூலம்ங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதே பாருங்க மூல் அப்படின்னு அங்கேயும் ஹிந்தி வார்த்தை இருக்கு. ஒரிஜினலுக்கு மூல் அப்படின்னும் அங்க ஹிந்தி வார்த்தை இருக்கிறத பார்க்கலாம். வர்ணனை அப்படிங்கிறது பாங்க நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு வந்து வர்ணன் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. அடுத்தது பாங்க சங்கோச்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சங்கோச்சப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, தயங்காதீங்க. அதுதானே சங்கோச்சம். அங்க பாங்க சங்கோச் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சின் மீன் பண்ண. அங்க வந்து பாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவி அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க வந்து பாப்பி அப்படின்னு அதே மாதிரி வந்துருச்சு. பக்திங்கிறத அங்கேயும் பாருங்க பக்தி அப்படின்னு தான் ஹிந்திலையும் சொல்றாங்க. அந்நியம் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க வேற எங்க அந்நியங்க அப்படின்னு சொல்லி, இல்ல இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவோம் அந்நியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கலாம். அந்நிய அப்படின்னு நீங்க ஹிந்தி வார்த்தையா பாக்குறீங்க. அந்நியம், அந்நிய அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. தூதுவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெசஞ்சரை. அங்க பாருங்க தூது அப்படின்னே வந்துச்சு. தூது. ஓகேவா? ஓகே. அது ராத்திரிய வந்து ராத் அப்படின்னே முடிச்சுட்டாங்க. தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வெல்த். அங்க பாங்க தன் அப்படின்னு ஹிந்தி வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதே அனாவசியம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நிகரா அனாவசியக் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. அன்னெசசரி அப்படின்னு நம்ம அங்க பார்க்கிறோம் இல்லையா? ஓகே. அதே பிரளயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டிசாஸ்டர். ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து பிரளய் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. ஆப்படா அப்படிங்கிற வார்த்தை இன்னும் பிரபலமான வார்த்தை. ஆனா பிரளய் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையும் இந்த பிரளயத்தை தான் மீன் பண்ணும். அதே கிராமம்னு நாம சொல்றோம். அவங்க கிராம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அங்க வந்து கால் அப்படின்னே வந்துருச்சு. சமயம் அப்படின்னு நம்ம சில சமயம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சமயங்கிறது நம்ம வந்து இந்த நேரத்தையும் சொல்லுவோம், சமயம்னு சொல்லுவோம். அங்க பாருங்க அந்த சமயம்க்கு ஈக்குவலன்ட்டான ஹிந்தி வார்த்தை வந்துருச்சு. சமய் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ டைம்னு நம்ம சொல்றத வந்து பாருங்க, சமய் அப்படின்னு நம்ம ஹிந்தி வார்த்தை பார்க்குறோம். தினம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாள். அந்த தினம்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம் அப்பப்போ. அந்த தினம்க்கு ஈக்குவலன்ட்டான ஹிந்தி வார்த்தை பாருங்க தின். அங்க வந்து தின்ங்கிற வார்த்தை தான் பாப்புலரான வார்த்தை. ஸோ அப்போ நாள் அப்படி ஒவ்வொரு நாள் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அங்க வந்து அந்த தின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஹர்தின் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே வந்து சரீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷரீர் அப்படின்னே வந்துருச்சு. பாடியை மீன் பண்றது. சத்தியம் பாருங்க சத்திய அப்படின்னு ஹிந்தி வார்த்தை வந்துருச்சு. உபகரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த டூல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணம் அதுதான் வந்து அங்க பாருங்க உப்கரண் அப்படின்னு அங்க வந்துருச்சு. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.